தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தின் மதுரை மாவட்ட கிளை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்கள் முன்வரிசைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நீங்கள் இது நாள் வரை எப்படி இருந்தீர்களோ எனக்கு தெரியாது. இனிமேல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில மாவட்ட நம்ம சங்கத்தில் சில விதிமுறைகள் இருக்கு. அந்த சில விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் நடக்க வேண்டும் என்று இதன் மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து நமக்கான வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து மாறாதீர்கள். முதல் வாட்ஸ்அப் தளத்துக்கு வாங்க, அப்புறம் களத்துக்கு அப்புறம் வருவோம். வாட்ஸ்அப் தளத்துக்கு முதல் வாங்க. சரி, மாவட்ட தலைவராக இன்று முதல் இப்போது முதல் பொறுப்பேற்பவர் எஸ் நாசர் ஹுசேன், டிபிஏ, முகநிலை வருவாய் ஆய்வாளர், வருவாய்த்துறை, மதுரை மாவட்ட தலைவர். இந்த சான்றிதழை நமது மாநில துணை செயலாளர் திரு லோகநாதன் அவர்கள் வழங்குவார்கள். இந்த பொன்னாடையை, இந்த கைத்தறியாடையை திருச்சி மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட கிளை தலைவருக்கு வழங்குவது சாரமானது. இந்த நிகழ்வை உருவாக்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மகாலட்சுமி. உண்மையிலேயே மகாலட்சுமி வந்த பிறகுதான் இந்த சங்கமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க நிறைய லேப் டெக்னீஷியன் கிரேடு 3 தமிழ்நாடு முழுவதும் பரவலாக சேர்த்து விட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. அவங்க தொடர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 4 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது பெரிய ஆதங்கம் இருக்கு. அவங்க லேப் டெக்னீஷியன் கிரேடு 3 அவங்க தொடர்ந்து பேசி, என்ன சார் இப்படி ஜீவோ வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்களே, நான் கிரேடு 3 இருக்கிறேன், எனக்கு முன்னால் இருக்கிறவங்களாம் போயிடுறாங்கன்னா ஆதங்கப்பட்டுட்டே இருக்காங்க. அதற்கு தான் நம்ம பேசிக்கிருக்கோம். நிச்சயமாக அதற்கான விடையை நாம் கண்டெடுப்போம். இப்பொழுது களத்தில் பணியாற்றுங்கள். மகாலட்சுமி பிலிட் சிஎம்எல்டி ஆய்வக நுட்பணர் சுகாதாரத்துறை மதுரை மாவட்ட செயலாளராக இப்போது முதல் பொறுப்பேற்க உள்ளார். இந்த திரு லோகநாதன் சார் அவர்கள் திருச்சி மாவட்டம் சார்பாக காஞ்சனாவரம் திருச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவி வழங்குகிறார். இந்த பொருளாளர் பா செல்வகுமார் பிகாம், இவரை சொல்லியே ஆக வேண்டும். அவர் தவள மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடாதுன்னா அவர் விருதுநகருக்கு அந்த வண்டியிலே போவாங்க. நிச்சயமாக அவரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர் முதலில் வந்து விடுவார். அவர் வந்துட்டீங்க, என்னவே என்ன சார் இங்க இருந்தீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னுவாரு. அதனால் அவருக்கு பலத்த கஷ்டப்படுறவங்க உண்மையே அவருடைய பங்களிப்பு வந்து அபரிதமானது. இந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்துல தவறும் மாற்றுத்திறனாளிகள் பங்களிப்பு பெருமளவில் இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மற்றவர்களாக இருக்க குறைச்சி மதிப்பிடல, அவங்களோட ஈடுபாடு நிறையா இருக்கு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம். நேற்று இந்த ஃப்ளெக்ஸில் அவருடைய படம் விடுபட்டு போனது எனக்கே மிக வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டவர்கள் அந்த ஃப்ளெக்ஸில் எப்படி விடுபட்டு போனான்னு தெரியல. அது அவருக்கு அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நிச்சயமாக இனிமேல் அது மாதிரியான தவறுகள் நடக்காமல் நீங்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல இருந்து மாநில மையத்தில் இருந்தோ மாவட்ட மையத்திற்கோ ஒரு பகிர்வு வருதுன்னா அந்த பொறுப்பாளர்கள் நிச்சயமாக பார்க்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அதை செய்யணும். அதனால இன்று முதல் பா செல்வகுமார் பிகாம் உதவியாளர் மதுரை மாநகர காவல்துறை. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு இந்த சிறப்பான காவல்துறை ஏற்பாடுகள் காவல்துறை பாதுகாப்போடு வந்ததற்கு அவர்தான் முதல் காரணம். அவர் கமிஷனராக மாநகர காவல்துறையில உதவியாளராக இருக்கிறதுனால நம்மளால இந்த அளவுக்கு போக முடிஞ்சு. நிச்சயம் நம்ம மட்டும் போயிருந்தா இது நடக்குமான்றது எனக்கு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. அதனால அதற்காகவும் அவரை பாராட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.
ஒரு கரவொலியோடு அவரை பாராட்டுங்கள். பா. செல்வகுமார் பிகா உதவியாளர், மதுரை மாநகர காவல்துறை மதுரை மாவட்ட பொருளாளராக எப்போது முதல் பொறுப்பேற்கிறார். அவருக்கு நமது திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் விக்டர் அவர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள். நிச்சயம் நான் சொல்லிதான் ஆகணும். அவர் ஆரம்பிக்கும் போது நிறைய குறைகளை சொல்லிட்டே இருந்தாரு. அவங்க வரலையா இவங்க வரலையா அப்படி இப்படி சொல்லி சொல்லி அழுத்து போய் யார் வந்தாலும் அவராக்கா நம்ம வந்துடும் அப்படின்ட்டு முதல் ஆளாக அவர் இருப்பார். எல்லா இடங்களையும் முற்றுலட்சம் இல்லாத இடமே இருக்காரு. அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறவர் அவருடைய ஆதங்கம். அதாவது இவர் வர்றாரு, செல்வகுமார் வர்றாரு, மாயகிருஷ்ணன் வர்றாரு, அவங்களாம் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி. இதற்கு இன்னொன்றையும் சொல்றேன், அவருக்கு இந்த சங்கத்தில் இருந்து நம்ம எல்லாருமே அப்படின்னா அவருக்கு கூடுதலாக சொல்றேன், அவர் ஏஓ ஆகிட்டார், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். அண்ணா அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரில் அவர் டிராயிங் ஆஃபீஸர் பவரில் இருக்காரு. இருந்தாலும் அவர் தொடர்ந்து நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி இந்த தீர்மானங்கள்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து இது வரும்போது அப்புறம் ரவிக்குமாரனும். அதனால் அவருடைய பங்களிப்புன்றது அபரிதமான ஒவ்வொருத்தரும் பங்களிப்பு பண்ணுறாங்க. அது அவருக்கு தான் குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் ஆர். முத்துலப்பன் பிகாம் உதவி கணக்கு அலுவலர், அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி மண்டல பயிற்சி நிலையம் மதுரை மாவட்ட துணைத் தலைவராக தற்போது முதல் பொறுப்பேற்கிறார். அவருக்கு நமது மாநில துணைத் தலைவர் கார்த்திகேயன் சான்றிதழ் வழங்குவார். திருச்சி மாவட்டத்தை சார்பாக திருச்சி மாவட்ட துணை செயலாளர் ரபிக் அவர்கள் கைத்தறியாளை அறிவிப்பார். பிஎஸ்சி உதவியாளர் அரசு அச்சகத்துறை மாவட்ட துணைத் தலைவர் இருக்காரா? இவரை நான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா குடியரசு தினத்தை நடத்தி காட்டியவர் இவர். குடியரசு தினத்தை கடைசி நேரத்தில் தீர்மானித்து ஆள் இல்லை, மாநில செயலாளர் சொன்னப்ப அவருக்கு அங்கே நெருக்கடியாக்க கொடியேற்றல சார் அப்படின்ட்டாங்க. மழை வேலை தூரிக்கிறதுக்கு ரகமத்துள்ளா வீட்டுக்காரமா முடியாமல் அப்படி இருக்காங்க. யார் பண்ணுவாங்க என்னன்னு நான் மலையோடு வந்து அட்டண்டன்ஸை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அதே நினைவுகளில் இருந்துச்சு. கரெக்டாக அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி முடிக்கிறேன். என் பையனை கூட கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். அவனும் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டான். கரெக்டாக அடிக்கிறாரு சார். இவரை அன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். அது வரைக்கும் வாட்ஸ்அப்லையும் தொலைபேசியிலையும் ஒரு நாள் பேசியிருக்கோம். கரெக்டாக வந்தாங்க. அன்னைக்கு வந்து 8 மணிக்கு வந்து சார் சங்கம் எங்கே சார் இருக்குன்னு கேட்டார். அவர் அப்பா வாமா சாமி அப்படின்ட்டு இருக்க உடனே போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி குறித்த நேரத்தில் அந்த குடியரசு தினத்தன்று கொடியேற்றும் நிகழ்ச்சியை நடத்தி காய்ச்சினார். தொடர்ந்து அவர் சொல்கிறார், எந்த வேலைனாலும் என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள், நான் எந்த நேரம் தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு உந்து சக்தியை நமக்கு உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு எம். பாலசுப்ரமணியன் பிஎஸ்சி உதவியாளர் அரசு அச்சகத்துறை மாவட்ட துணைத் தலைவராக இப்போது முதல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு அச்சகத்தில் இன்னைக்கு ஒருத்தருக்கு விழா, காதணி விழா. அதனால எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 30 பேருக்கு மேற்பட்டோர் வந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு அதுவும் ஒரு துறை. அதான் 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில். சரி, இந்த தான் யார் நீங்கள் கொடுங்க, முத்துக்குமார் கொடுங்க. மாவட்ட துணை செயலாளர் முத்துக்குமார். பொன்னாடை திருச்சி மாவட்ட கிளை சார்பாக திருச்சி மாவட்ட செயலாளர் அந்தோணி லூர்துதாஸ் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறார். திரு எம். சின்னசாமி மருத்துவமனை பணியாளர் அரசு ராசாஜி மருத்துவமனை மதுரை மாவட்ட துணைத் தலைவர். அவரும் நல்ல செயற்பாட்டாளர் தான்.
என்ன வாட்ஸ்அப்ல அங்கங்க உள்ள நுழைகிறாரு. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு இந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆமா, அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பணியை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி பணியாளர்களையும் அரசு ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட முயற்சிக்கு, மாநில முயற்சிக்கு நீங்க வரலாம். அதுக்கு தொடர்ந்து பணியாற்றணும். தொடர்ந்து பணியாற்றினா அடுத்தடுத்த கட்டப்பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என்று சொல்லி திரு எம் சின்னசாமி மருத்துவமனை பணியாளர், அரசு ராஜாஜி மருத்துவமனை மதுரை மாவட்ட துணைத் தலைவராக இப்பொழுது முதல் நியமிக்கப்படுகிறார். இந்த மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகிற நம்மளுடைய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த மோகன பிரியா மாநில மகளிர் அணி தலைவி மோகன பிரியா அவர்கள் இந்த சான்றிதழை வழங்கி சிறப்பிப்பார். கையில தானே கொடுக்க மட்டையிலே வந்து போறீங்க. திருச்சி மாவட்ட பொருளாளர் பிரகாசம் அவர்கள் கைத்தறியாரை அணிவித்து சிறப்பிப்பார். அவர் திடீர்னு வந்த கதாநாயகன். ஆமா, அவர் ஒரு வருஷம் செய்ய வேண்டியவரே ஒரே நேற்று ஒரு நாள்